ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பள்ளிப்பாளையம் அந்தோணியாரின் பக்தர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, இன்றைக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் கோயிலில் நம்ம பூசை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக நீங்கள்லாம் இன்றைக்கி ஒரு வேலை நாளாக இருந்தாலும் அங்கே வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்தோணியார் எனக்காக பரிந்து பேசினா என்னுடைய கஷ்டம் தீரும், என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் நலமாக இருக்க முடியும், நலமே வாழ முடியும் என்று நம்புவதால் தான் தாராளமாக ஆண்டவருக்காக நேரம் கொடுத்த உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப அவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ புதுமைகள் நடந்திருக்கின்றன. ஒன்றே ஒன்று, கடவுள் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவது, முக்கியமானதுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. அதுதான். இப்போ உதாரணமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை அர்ஜெண்டாக சிலது இருக்கும், சிலது அடுத்த வாரம் செய்யலாம், சிலது அடுத்த மாதம் செய்யலாம், சிலது அடுத்த வருஷம் கூட செய்யலாம். அடுத்த வருஷம் செய்யக்கூடியதை இன்னைக்கு செய்துட்டு இன்னைக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் இருந்தால் நம்ம தான் முட்டாள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சில பேர் முக்கியமானதை விட்டுவிட்டு வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் பிரச்சனை. உறவுலையும் சரி, ஆண்டவர் நமக்கு சொல்வது பாருங்கள், எல்லாற்றை விட முக்கியம் கடவுள் முக்கியமானவர். எல்லாவற்றை விட கடவுள் முக்கியமானவர். இரண்டாவது, குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், பிள்ளைகள், பெற்றோர்கள், பிறகுதான் மூணாம் மனுஷால். சில பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட நேரம் செலவழிப்பாங்க, மனைவி கிட்ட பேசுறதுக்கே நேரம் இருக்காது. என்னதான் பிரச்சனைன்னு கேட்க கூட நேரம் இருக்காது. அதனால தான் பிரச்சனையே வர்றது. கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது, உன்னுடைய குடும்பத்துக்கு இரண்டாவது இடம் கொடுப்பது, பிறகுதான் உன்னுடைய வேலைக்கு இடம் கொடுக்கணும். சில பேர் வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளை எக்கேடு கேட்டுதான் தெரியாது, கடைசியால் பிள்ளை குட்டிசவராக போயிடும், நாசமாக போயிடும். அப்படிலாம் ஆகிறதுக்கு விடுறது யார்? உன்னுடைய தப்பு. எது முக்கியமா அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி. பாருங்கள், இந்த நற்செய்தி பகுதியில் திருமண விருந்து பற்றிய உவமை, லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15லிருந்து 24 வரை உள்ள பகுதி. அதில் பாருங்க, ஒரு பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதுவும் மத்தேயு நற்செய்தியில் ஒரு அரசனே அந்த விருந்தை ஏற்பாடு செய்கிறாங்க. எப்படி சான்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம், இப்படி பெரிய வாய்ப்பு கிடைக்குமா என்று எல்லாரும் ஏங்கும் விதத்திலே விருந்தாம். பாருங்கள், அவரிடம் அழைப்பு பெற்றவர்களிடம் ஏற்கனவே அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு, இப்போ 2வது முறை போய் எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வேலைக்காரங்களை அனுப்பி அவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ வாருங்கள், ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது விருந்து என்று சொன்னார்கள். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம்? சாக்கு போக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். முதல்ல வரேன்னு சொல்லிட்டாங்க, இரண்டாவது இப்போது சாக்கு போக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். பாருங்க, என்ன சாக்கு போக்கு சொல்றாங்களாம் பாருங்க. ஒவ்வொருத்தரும் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன், நிலம் வாங்கி இருக்கிறேன்,
மனை பெருசாக போச்சு, கடவுள் பெருசாக தெரியல. அந்த வயலை இன்னைக்கு தான் போய் பார்க்க போகிறேன். ஏய், நீ ஒன்றும் எனக்கு முக்கியம் கிடையாது, உன் சாப்பாடு முக்கியம் கிடையாது, நான் அதான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஆள் பாருங்க, கட்டாயம் போய் பார்க்கணுமா அந்த வயலை, என்னை மன்னிக்கணும். 5 மாடுகள் வாங்கியிருக்கிறேன், ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அதை ஓட்டி பார்க்க போகிறேன். உன் விருந்து எனக்கு முக்கியம் கிடையாது, நான் இன்னைக்கு மாடு ஓட்டி பார்க்கறது தான் எனக்கு முக்கியம். ரெண்டாவது ஆள். இந்த மூணாவது ஆள் பாருங்க, இப்போதான் திருமணம் ஆயிட்டு, என் மனைவியோடு இருக்கணும், இப்போதான் கல்யாணம் ஆயிட்டு, வர முடியாது. சாக்கு போக்குன்னு முதலே சொல்லிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மனசு இருந்தால் வந்திருக்கலாம், சில சமயத்தில் சாக்கு போக்கு. இன்னைக்கு கூட ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் என்னை கூப்பிட்டாரு, நான் சாக்கு போக்கு அதெல்லாம் உங்கள் ஊருக்கெலாம் வர முடியாது, மறை மாவட்டத்தினுடைய கடைசியில் அங்கே இருக்குது, அங்கே யாருன்னா பக்கத்தில் இருக்க சாமியாரை நீ கூப்பிட்டு வச்சுக்கோ, எனக்கு வேலை இருக்குது, சாக்கு போக்கு சொல்லலாம். சாக்கு போக்கு சொன்னால் அது எனக்கு முக்கியம் கிடையாது, அதை விட எனக்கு முக்கியமானது இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உண்மையா இதுதான் முக்கியம். அரசனே என்ன கூட்டிருக்கிறான், திருமண விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறான், போய் தானே வரணும். அரசன்கிட்ட ஒரு தடவை போனால் நம்முடைய செலவு எல்லாம் அவர் உதவி செய்வார் என்று தானே வந்திருக்க வேண்டும். இது எதுக்காக ஆண்டவர் இந்த கதையை சொன்னாராம் பாருங்க. நானும் உங்களை கூப்பிடுறேன், நான் முக்கியம் இல்லை உனக்கு, எதேதோ முக்கியம்னு நினைக்காது. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் இப்போ நான் பாம்பே கூட ஒரு அம்மா சொன்னாங்க, சாப்பாடு போட்டாங்க எனக்கு நல்லா. நான் கேட்டேன், ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறியா? இல்லை, புதன்கிழமை ஜபத்துக்கு மட்டும் போவேன். ஐயோ, நீலாம் ஒரு கிறிஸ்தவரா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பாருங்க, எது முக்கியம்? கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது முக்கியம். ஒரு கிறிஸ்தவர் என்றால் எது முக்கியம்? நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுனா என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பது. இது முடியலன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரோடு நம்ம பேச முடியும் தானே? ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். கிறிஸ்தவர்னா அதான் அடையாளம். ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும், காலையில் மாலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசை ஆண்டவரிடம் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசிக்க தெரியாதவங்கெல்லாம் கேட்கட்டும்னு சொல்லி தான் பைபிள் ஃபுல்லாக என் குரலில் இருக்குது. எத்தனை வீட்டில் ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்களோ எனக்கு தெரியாது. நான் நினச்சேன், இன்னைக்கு பள்ளிப்பாளையம் அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம், அங்கே வர மக்களுடைய வீட்டிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் என் குரலில் ஒரு 5 நிமிஷமாவது இந்த ஆயர் மேலே இறக்கப்பட்டாவது பைபிள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நப்பாசையில் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய நன்றி இதுதான். ஒவ்வொரு நாளும் படிப்பதை விட கேட்கும்போது மனசு உருகும். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள்லாம் மனசு வச்சா கிறிஸ்மஸ் வரதுக்குன்னா 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்குள்ள புதிய ஏற்பாடு 26 மணி நேரம் என் குரலில் கேட்டு முடிக்கலாம். அப்படி மனசு உருகும். அதுதானே முக்கியம். அதுக்கு நேரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாள் 168 மணி நேரம். 168 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்கி பூசைக்கு வராதவங்கெல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு? அவங்கெல்லாம் இந்த சாக்கு போக்கு சொல்கிற கேஸ் தான். நான் மாடை ஓட்டி பார்க்க போகிறேன், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நான் இப்போ வேறு கோயிலுக்கு வேறு போகணுமா, நான் இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன், நிலம் வாங்கியிருக்கேன், அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற கேஸு தான் பாருங்க. ஒரு பெரிய வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறவர்கள் பாருங்க. இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? இன்றைய புனிதர் புனித சார்லஸ் பொரோமியோ. அவர் சின்ன வயசுலேயே
ஒரு கர்தினால் ஆயிட்டார். ஏன்னா அவங்க தாய் மாமன் வந்து 4ஆம் பியூஸ் என்கிற அவருடைய தாய் மாமன் போப்பாயிட்டார். அதனால் அவர் சின்ன வயசுலேயே 24 வயசில் தான் குரு பட்டம், 24 வயசுலே கர்தினால் ஆயிட்டார். ஆயர் ஆயிட்டு கர்தினால் ஆயிட்டாராம் பாருங்க, அதுக்கு முன்னாடி பாருங்க. ஆனால் அந்த மனுஷன் இன்னும் 22 வருஷம்தான் வாழ்ந்தார், 46 வயசில் இறந்துட்டார். ஆனால் அவர் செய்ததெல்லாம் பாருங்க, ஜெபம், தவம், மக்களை குருக்களை மனம் திருப்புவது. அந்த காலத்தில் திரிதண்டேன் சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் முடிய காரணமாயிருப்பது, ஆண்டவருடைய போதனைகளை எடுத்து சொல்வது, பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்து மக்களையெல்லாம் சந்தித்து ஆண்டவரிடம் கொண்டு வருவது. பாருங்கள், அன்பு செயல்கள், ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது. நம்மள எத்தனையோ பேருக்கு 46 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கடவுள் உயிரை கொடுத்துருக்கிறார், இன்னும் நல்லது செய்யணும் பாருங்க. புனித சார்லஸ் பொரோமியோ என்ற அந்த புனிதர் பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டிலே 46 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இவ்வளவு சாதித்தவர். அவருக்கு பரவாயில்ல, தாய் மாமா வந்து பாப்பானவர் ஆயிட்டாரு, அதனால அந்த பதவி கிடைச்சது. பதவிக்காக அவர் அலையவில்லை, அந்த பதவியை வச்சு நல்லது செஞ்சார். இன்றைக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிற நாம் எல்லாருக்கும் எனக்கும் கடவுள் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், கொடைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்குறோம் பாருங்க. சில பேருக்கு இறைவாக்கு உரைக்கும் கொடையம், இன்னும் சில பேருக்கு தொண்டாற்றும் கொடையம், சில பேருக்கு கற்றுக் கொடுக்கிற கொடையம், சில பேருக்கு ஊக்கமூட்டுகின்ற கொடையம், சில பேருக்கு தமக்குள்ளதை தாராளமாய் கொடுப்பதில் கொடையம், சில பேருக்கு தலைமை தாங்க கொடையம், சில பேருக்கு இரக்க செயலில் ஈடுபட கொடையம். எல்லாருக்கும் ஏதாவது தெரியும். சமைக்கிறதே வச்சுங்க, என் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த ரசம் வைக்கணும்னா இந்த அம்மாட்ட சொல்லு, சாம்பார்னா இவங்க தான் நல்லா செய்வாங்க. சில பேர் அழகா இந்த பீடத்தை ஜோடனை பண்ணுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, அழகா வந்து வாசலாம் வைக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன்னிடம் உள்ள திறமைகள், கொடைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படைய வேண்டும். நான் சொல்வேன், ரொம்ப பெருமை எனக்கு சில நேரத்தில், எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம குரல் மட்டும் நல்லா கேட்குது, அதனால் உயிரை கொடுத்த என் கடவுளுக்கு குரலை நான் கொடுக்குறேன். ஆயினால்தான் 3000 மணி நேரம் செலவு பண்ணி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பைபிளை படித்தேன். நிறைய பேர் எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் படிக்க தெரியாதுன்றாங்க. அவங்கெல்லாம் இனிமேல் சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. யாராவது பைபிள் கேட்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. காலைல 5 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் போட்டால் பவுலடியாருடைய 4 கடிதத்தை நம்ம கேட்டுடலாம் பாருங்க. இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருடைய திறமையும் கடவுளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போ இந்த மாதம் 4ஆம் தேதி நேற்று குருக்களுக்கு அதை பற்றி தான் நான் பேசினேன். திலக்ஷித்தே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற திருத்தந்தையினுடைய முதல் அதிகாரப்பூர்வமான போதனை வெளியாக்கியது. 9ஆம் தேதி வெளியிட்டார், 4ஆம் தேதி பிரான்சிஸ் அசிசியார். அப்போ வந்து திருத்தந்தை வந்து நம்முடைய புதிய திருத்தந்தை, அவர் பேர் என்ன? லியோ, தமிழில் சிங்கராயர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஏழைகளுக்காக. அதை எழுத தொடங்கியது யாருன்னா பழைய திருத்தந்தை பிரான்சிஸ். அது எழுதி முடிக்கிறதுக்குள்ள செத்துட்டார். அதனால் இவர் அதை தொடர்ந்து எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி நேற்று 1 மணி நேரம் நம்முடைய சேலம் மறைமாவட்ட குருக்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்காரு, பணக்காரர்களுடைய சொத்து எல்லாம் ஏழைகளுக்கு தான் சொந்தம்.
நம்முடைய திறமைகள், சொத்து எல்லாம் ஏழைகளுக்கு தான் சொந்தம். நாம் அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணன் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறான், தம்பி கண்ணீர் வடிக்கிறான், கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. அக்கா தங்கச்சி குடும்பம் ரொம்ப வேதனையில வாடுது, பிள்ளைங்களை படிக்க வைக்க தடுமாறுறாங்க. நீ பேசாம இருந்தா நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்குற. நல்லது செய்ய அவங்களுக்கு ஏதாவது உதவி செய். எல்லா பொருட்களும் மனுக்குலத்துக்கே சொந்தம். சில அரசியல்வாதிகளை பார்க்கும்போது எனக்கு அதான் கோபமாக வரும், எரிச்சல் வரும். மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிச்சு நீ பணக்காரனா, நீ பெரிய தலைவரா? மக்களுடைய பணம் ஓரளவு உனக்கு உன் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு கோடி கோடியா நீ சம்பாதிச்சுன்னா கடவுள் சும்மா விடுவாரா? இந்த உலகத்துல வேணா மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனால் உனக்கு பெரிய தண்டனை காத்திருக்கிறது. யாருடைய காசுக்கும் அநியாயமா நீ ஆசைப்படவே கூடாது. அதுதான் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த திறமைகள் எல்லாம் நமக்காக. உனக்கு நல்லா பாட தெரியும். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க, சில பேர் நாமக்கல்லேருந்துலாம் வந்திருக்காங்க, வந்து பாடுறாங்க. எதுக்காக? ஆண்டவரை புகழ, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நான் கடவுள் எனக்கு குரலை கொடுத்திருக்கிறார், அதை அவருக்காக கொடுப்பேன். எல்லா மக்களும் கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு உன் குரலை கேட்டாவே போதும் பிஷப், எனக்கு அதே தான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லுவாங்க. காலையிலிருந்து மாலையிலிருந்து. இப்போ வர்றதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு போனேன், அங்கே எனக்கு காஃபி கொடுத்தாங்க வரும்போது. அப்போ நான் சொன்னேன், என்னை பார்த்துருக்கீங்களா? நேராக இன்னைக்கு தான் பார்க்குறேன், ஆனால் இந்த குரலில் மாதா டிவிலையும் இந்த மொபைல்லையும் நான் அடிக்கடி கேட்டேன், அந்த குரல் தான் இங்கே நேராக வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக. நம்முடைய குரலால் 4 பேர் ஆறுதல் பெற வேண்டும், நம்பிக்கை பெற வேண்டும், திருத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அதான் இன்னைக்கு பவுல் சொல்றார், நீ கடவுளுக்கு முக்கியம் கொடுத்தால் உன்னுடைய திறமைகளை நல்ல விதமாக பயன்படுத்தி 4 பேருக்கு மகிழ்ச்சி கொடுப்பாய். நல்லா சமைக்க தெரியுமா? சமை. நல்லா பெருக்க தெரியுமா? பெருக்கி அந்த இடத்த தூய்மையா வச்சிரு. உன்னுடைய திறமையை வீணாக அழித்து விடாதே. ஆண்டவர் உனக்காக மட்டுமல்ல, இந்த உலகுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாசிச்சது ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம். முதல் 11 அதிகாரம் என்னன்னு பார்த்தா, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான் முதல் 11 அதிகாரத்தில். முதல் அதிகாரத்தில் நீங்கள் கடவுளின் அன்புக்குரியவர் நீங்கள் அப்படின்னு வரும். 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அருளப்பட்ட தூய் ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்களில் பொழியப்பட்டுள்ளது அப்படின்னு வரும். 8ஆம் அதிகாரத்தில் வரும், கிறிஸ்துவின் அன்பினின்று யார் நம்மை பிரிக்க முடியும்? எல்லாம் கடவுளுடைய அன்பு. பாருங்க, 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீ கடவுளின் அன்பை உணர்ந்து விட்டாயா? அப்படியானால் நீ மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும்னு வரும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வர்றது நிறைய பேர் நினச்சிக்குவீங்க, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு. ஆசீர்வாதம் கிடைக்கும். முதல் நிலை, நாம் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்வது. அதான் முதல் நோக்கம். We are loved by God unconditionally. நிபந்தனை இல்லாமல் கடவுளால் நாம் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்வது, அதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் நிலை. அதை உணர்ந்துட்டா எதுக்கு ஜெபிங்க, இறை வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்ல தெரியுமா? அப்படின்னா மற்றவங்க மேலே ஈஸியாக கோபம் வராது, மற்றவங்களை அன்பு செய்வேன், தாராளமாக இருப்பேன். அதுதான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை முறை. அது கட்டாயம். அந்தோனியார் கோயிலுக்கு போனா போதாது, அந்தோனியாரை போல கடவுளை அன்பு செய்வேன், என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வேன், கஷ்டப்படுகிறவர்களுக்கு அன்பு செய்வேன் என்று நாம் எல்லாரும் மாறிவிடும். நீங்க மட்டும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அட்டால வரும்போது, பிஷப் உங்க குரல்ல பைபிள் ஃபுல்லா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பேன். நான் நிச்சயமா முடியும். பிஷப்
உங்கள் பைபிளை வந்து இத்தனை பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், மொபைலை பிடுங்கி இங்கே இருக்கு பாரு அப்படின்னு காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு பாருங்க, பவுல் சொல்கிறார், கடவுளை அன்பு செய்தால் அவருடைய அன்பை நாம் உணர்ந்தால். இப்போ யாருன்னா கெட்டவங்களா இருக்காங்களா, என்ன தெரியுமா காரணம்? ஐயோ கடவுள் என்னை கைவிட்டுட்டாரேன்னு நினைக்கிறவங்க தான் காரணம். கடவுள் அன்பில் நம்பிக்கை இல்லாதவங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்க. இங்கே பாருங்க, பவுல் சொல்கிறார், உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. கள்ளமில்லாத உள்ளப்பா, வெள்ள மனசுப்பா அப்படின்னு நம்ம வந்து மாறிடுவோமா பாருங்க முதல்ல. ரெண்டாவது பாருங்க, தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். கெட்டதே பிடிக்காது. இனிமே கடவுளுடைய அன்பை உணர்ந்தால், அவருக்கு முதலிடம் கொடுத்தால் கெட்டதே பிடிக்காது. தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். திருவள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பாருங்க, பழம் இருக்கும்போது இந்த காய் தான் வேணும், புளிக்கிற மாங்காய் தான் வேணும், திட்டிக்கிற மாம்பழம் இருக்கும்போது யாராவது செய்வாங்களா? அதுபோல் நல்லது இருக்குது, நல்ல வார்த்தை பேசு. எப்போ நீ நல்ல வார்த்தை பேசுவ? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால், தியானித்தால், வாசித்தால் நல்லது பேசுவேன். இங்கே பாருங்க, அதுதான் பவுலும் சொல்றார், உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலர்கனிந்த அன்பு காட்டுங்கள். நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லு. நான் சேலத்துக்கு வந்து இப்போ 4 வருஷம் ஆகுது, 5வது வருஷம் முடிஞ்சிடுச்சு. சேலம் ஆயிரம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். சில நேரத்தில் சில மக்கள், உங்களுக்கு என்னன்னாலும் நான் செய்கிறேன், பொய் சொன்னால் ஏமாற்ற முடியாது என்ன, அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா, என்னால் முடியும் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு. போன வாரம் பாம்பேயில் இருந்தேன். ஒரு ஆள் எழுதியிருக்கிறார், பிஷப் எனக்காக வேண்டிக்குங்க, என்னால் முடிஞ்சது 2000 ரூபாய் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் சொந்த செலவுக்கு மறை மாவட்டத்துக்கு இல்லை, ஏதாவது உங்களுக்கு வேணுமானது வாங்கிக்கிங்க அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவர், அருள்னு ஒருத்தவர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு நேற்று. நான் என்ன அனுப்பலான்னா, அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் கோயிலுக்கு. அந்த ஆள் வந்து பாருங்க, இந்த அன்புக்கெல்லாம் நான் கொடுத்து வைக்கவே இல்லை. உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள் அப்படின்னு சொல்றார். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை என எண்ணுங்கள். பாருங்க, இதெல்லாம் வந்து ஜெபிப்பதனுடைய, இறை வார்த்தை வாசிப்பதனுடைய விளைவு. பாருங்க, சில பேர் மற்றவங்களை மதிக்கிறதே இல்லை. ஏற்கனவே கோயிலில் வந்து உக்காந்துருப்பாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு வந்து முன்னாடி சில பேர் உட்கார். மற்றவங்கள மதி, முதல்ல முன்னாடி வந்து உட்காருனா முதல்ல வா, வர்றதே லேட்டு, மற்றவங்கள இடிச்சிட்டு வலிச்சிட்டு வந்து உட்காரு. நீ எல்லாம் ஜெபிச்சுன்னா பிரயோசனம். பாருங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்றார், பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள். சில பேர் நினைக்கிறது நான் தான் புண்ணியவதி, மற்றவங்களாம் பாவி. ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன சொன்னாராம், ஒரு கொலைகாரன் போனான்னா அங்கே போகிறான், அந்த கொலைகாரன் அது யார் தெரியுமா? கடவுளுடைய அருள் இல்லாமல் பிரான்சிஸ் தான் அங்கே போகிறான். கடவுளுடைய அருள் இல்லைன்னா நான் தான் அந்த கொலைகாரன், அந்த திருடன் சொல்லுவேன். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். அன்பார்ந்த பெற்றோரே, பிள்ளைகளை மதியுங்கள், மிரட்டாதீங்க. எல்லாரையும் மதிக்கணும். வாம்மா, உட்காருமா, அதுதான் பிள்ளைங்க பேசும். நீ நாய் பேயின்னு பேசுனா அதுவும் நாய் பேயின்னு தான் பேசும். பாருங்க, பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என எண்ணுங்கள். நம்ம ரோட்டில் பார்க்குறோம், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் வந்து 10 கார் நிற்கும், 11வது வரவன் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். முன்னாடி நிற்கிற 10 பேர் முட்டாளா? நீ வந்தது 11வது, அவனுக்கு முன்னாடி போகணுன்னு போகிறது. எல்லாருக்கும் தான் வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, எப்படி நீ எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம்? தப்பு தானே. பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். பாருங்க, விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். மனம் தளர்ந்துடாதீங்க, மகிழ்ச்சியோடு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள்.
இறைவேண்டலில் ஜெபத்தில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். பாருங்க, ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணும். எல்லாம் எனக்கு தான் சேர்த்து வைக்கிறதில்ல. வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு கப்பு தண்ணி, முடிஞ்சால் ஒரு காஃபி கொடுக்கணும். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கிறதில்ல. நீலாம் ஒரு நம்பிக்கையாளன்னு சொல்லாது. எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டாக படம் இருந்தாலும் பரவாயில்ல, யார் தான் உனக்கு ஃபோன் பண்ணும், கொஞ்சம் தயவுசெய்து இருங்க, யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கப்பு காஃபி கொடுத்துட்டு பேசுகிறேன், அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லுங்கள். விருந்தோம்பல். அதுக்கும் திருவள்ளுவர் அழகாக சொன்னார், செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வர விருந்தாடி அனுப்பிட்டு அடுத்த விருந்தாடி யார் வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால் கடவுளுக்கே விருந்தாடி ஆவாங்க. சில பேர் தாராளமாக மற்றவர்களை உபசரிப்பார்கள். பாருங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆசி கூறுங்கள், சபிக்காதீங்கள். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள், ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு பழகுங்கள். பாருங்க, இதை படித்தாவே போதும். கிறிஸ்தவருடைய அன்பு வாழ்க்கை, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம், இதை படித்தாவே போதும், வாழ்க்கையே மாறிடும். பாருங்க, இந்த வாழ்க்கை எப்படி மாறும்? ஜெபித்தால் மாறா, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தால் மாறும், திருப்பலியிலே பங்கு கொண்டால் மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீ ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டாம். அந்தோணியார் நிறையா புதுமை செய்யணும். முதல் புதுமை, உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் தீரணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் நேற்று பேசினேன் நான் அவங்கக்கிட்ட. அந்த அம்மா கூலி வேலை செய்கிறவங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. வேண்டிக்கு சொன்னாங்க. நான் இன்றைக்கி அவங்களுக்காகவும் அந்தோணியார் கோயிலில் அவங்களுக்காக வேண்டிக்க. பாவம், இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டது ஆண்டவரே, அவங்க பேத்தி என்னவோ சரியாக கதவு சாத்தலே என்னவோ பாருங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மனிதர், திருடுகிறவர்கள் இருக்கிறார். ஆண்டவரே, கஷ்டப்பட்ட இந்த குடும்பத்தை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நான் கெஞ்சுகிறேன். பாருங்க, இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு தீர வேண்டும். இன்னைக்கு சாமியார் நன்றி சொல்லும்போது சொன்னார், ஒருத்தவங்களுக்கு காணாமல் போனது கிடைச்சிடுச்சு. அந்தோணியார் காணாமற் போனதை கிடைக்க வைப்பார். அதுபோல் கிடைக்க வைக்கும். இன்னும் அந்தோணியார் செய்கிற மிகப்பெரிய புதுமை, எனக்கு பிடிச்ச புதுமை, அந்த காலத்தில் பாப்பானவர் சொன்னார் ஒன்று. அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே கண்டுபிடிக்கல அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில். அப்போ பாப்பானவர் என்ன தெரியுமா சொன்னார்? பைபிள் எரிஞ்சிட்டா கூட பரவாயில்ல. ஏன் தெரியுமா? அந்தோணியாருக்கு பைபிள் ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியும். அவர் திருப்பி சொல்கிறத நம்ம எழுதிக்கலாம்னு சொன்னோம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, உண்மை எல்லாருக்கும் பைபிள் தெரியணும். தெரியாதவங்க கேட்கணும். அங்கே QR கோடெலாம் போட்டிருக்கு. அதை சொல்லி ஆளுக்கு ஒரு 20 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் பரவிடும். அதை நீங்கள் செய்யணும், அந்த புதுமையை செய்யணும். புனித அந்தோணியாரே, இறை வார்த்தையை உம்மை போல வாசிக்க கேட்க எங்களுக்கு கற்றுத்தார். புனித அந்தோணியாரே, உம்மை போல கடவுளின் அன்பை உணர கற்றுத்தாரும். புனித அந்தோணியாரே, உம்மை போல நாங்களும் இந்த ரோமையர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறவாறு எங்கள் திறமைகளை மக்களுக்காக கடவுளுக்காக பயன்படுத்த செய்தருளும். புனித அந்தோணியாரே, நாங்களும் இங்கே சொல்லி இருக்கிறவாறு அன்பு வாழச் செய்தருளும் என்று நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, நான் வேண்டுகின்ற மிகப்பெரிய புதுமை. இன்றைக்கு என் வழியாக என்னை பயன்படுத்தி இறை வார்த்தை அறிவித்தீரே புனித அந்தோணியாரே, இந்த மக்களை உருமாற்றும், மனமாற்றும், இறை வார்த்தை அன்பர்களாக, நண்பர்களாக, இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக மாற்றுகின்ற புதுமையை செய்யும் என்று வேண்டுகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.